பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நவாச்சார கட்டு. இதுக்கு தேவையான பொருள்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இது வெடியுப்பு, பொட்டலுப்புன்னு சொல்லக்கூடிய வெடியுப்பு, 100 கிராம் வெடியுப்பு. அடுத்தது இது நம்ம சாதாரண சாப்பாட்டு உப்பு, இது ஒரு 100 கிராமு. இது வெங்காரம், இது எதுவுமே சுற்றியெல்லாம் தேவையில்ல, இது வெங்காரம், சரியா? இது ஒரு 100 கிராமு. இது படிகாரம், இது ஒரு 100 கிராமு. இது வளையலுப்பு, இது ஒரு 100 கிராமு. இது நவாச்சாரம். நீங்கள் இதுக்கு பேர் பார் நவாச்சாரம்னு பேர். இது நீங்கள் இந்த நவாச்சாரத்துக்கு பதில் இந்த நவாச்சாரம் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஓட்டு நவாச்சாரம், எந்த நவாச்சாரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும். இது இந்த நகைகள் உருக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்காக இது பாரில் இது எல்லாமே தயாரிப்பு தான், வைப்பு தான். இந்த நவாச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஓட்டு நவாச்சாரம் எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு நவாச்சாரம் எடுத்துக்கலாம். எந்த நவாச்சாரத்துக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? இது நம்ம இங்கே எடுத்துருக்கிறது பார் நவாச்சாரம் எடுத்துருக்கோம். அப்புறம் காடி நீர். காடி நீர் கிடைக்கல உங்கள்கிட்ட, இல்லை 6 மாதம் காடி இல்லை அப்படின்னு சொன்னால் வினிகரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரியா? இப்போது இதுதான் நமக்கு தேவையான பொருள்கள். சாதாரண சாப்பாட்டு உப்பு 100 கிராமு, வெடியுப்பு 100 கிராமு, வெங்காரம் 100 கிராமு, படிகாரம் 100 கிராமு, வளையலுப்பு 100 கிராமு, பார் நவாச்சாரம் 100 கிராமு. இது காடி இருந்துச்சுன்னா காடி இல்லை அப்படின்னு சொன்னால் வினிகர் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. இதை முதல்ல இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த நவாச்சாரத்தை கல்வத்தில் போட்டு இந்த வினிகர் விட்டு 6 மணி நேரம், குறைஞ்சது 6 மணி நேரம், நீங்கள் 9 மணி நேரம் கூட அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி மெழுகு பதத்துக்கு நல்லா கல்வத்தில் ஒட்டாத அளவுக்கு துளி துளியாக இந்த வினிகர் சேர்த்து அரைச்சி இதை உருண்டையாக உருட்டி வெயிலில் காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம அந்த பேண்டேஜ் துணி இருக்குல்ல, அதுவோ இல்லைன்னா ஒரு நல்லா நைஸான துணியோ அந்த உருண்டைக்கு மேலே சுற்றி அதை நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா நல்லா சீலமண் செஞ்சிடணும். இதுக்கு ஒரு 7 சீலமண் செஞ்சிடணும். நம்ம இந்த உருண்டைக்கு செஞ்சு ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக பொடி பண்ணணும், சரியா? இது நல்லா நவாச்சாரத்தை கல்வத்தில் போட்டு குறைஞ்சது 6 மணி நேரம் காடி நீர் விட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 5 உப்புகள் இருக்குல்ல, நம்ம சாதாரண சாப்பாட்டு உப்பு, வெடியுப்பு, வெங்காரம், படிகாரம், வளையலுப்பு, இந்த 5 உப்புகளையும் என்ன பண்ணணும்னா தனித்தனியாக பொடி பண்ணி அதுக்கப்புறம் 5 உப்புகளையும் ஒன்றா நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுட்டு இந்த இதை நல்லா முதல்ல காடி நீர் விட்டு நல்லா 6 மணி நேரம் அரைச்சி உருண்டையாக்கி காய வச்சிடணும். வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே சீலமண் செஞ்சிடும், சரியா? சுண்ணாம்பு சீலமண் செஞ்சிடக்கூடாது, மண் சீலமண் செய்யணும். மண் சீலமண் செஞ்சு இதை உள்ளே வச்சுட்டு ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த உப்புகள் அரைச்சது இருக்கு இல்லையா, அந்த 5 உப்புகளை இதில் பாதியை அந்த சட்டியில் கொட்டணும். கொட்டிட்டு அதுக்கு மேலே நாம் இந்த நவாச்சாரம் அரைச்ச வில்லையை வைக்கணும். திரும்பி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பாதி பொடி அதுக்கு மேலேயும் போட்டு நல்லா கையில் அழுத்தி மேலே ஒரு சட்டி மூடி நல்லா வலுவாக 7 சீலமண் செஞ்சு காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 100 எருவில் வச்சு எரிக்கலாம், அல்லது 3 மணி நேரம் அடுப்பில் வச்சு நல்லா எரித்து எடுத்துக்கலாம், சரியா? எரித்து எடுத்தோம்னா இந்த நவாச்சாரம் ஒரு மஞ்சள் நிறத்தோட கண்ணாடி மாதிரி என்ன பண்ணணும்னா கட்டி வந்திருக்கும். இதை நீங்கள் மூசையில் வச்சு எவ்வளோ நேரம் அடித்தாலும் நல்லா உருகி கன்விட் ஆடும், எடை குறையாது. திரும்பியும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அச்சுக்கு அது கட்டிக்கும், எடை குறையாது, சரியா? இது எப்படி வருது ரிசல்ட் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போது நம்ம இது செயல்முறைகள் சொல்லியாச்சு. இது நம்ம இப்போ செய்ய போகிறோம். மற்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.